திருக்கு தரிசனங்கள் தீர்க்கதரிசிகள் கிமு 571 எழுதுறார். 3 காலங்களா சிறைப்பட்டு போறாங்க. மனித கழிவு செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த 3 நபர்களும் ஒரே காலகட்டத்தில் இருக்கிறாங்க. வெளிப்படுத்திற்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா திருக்கு தரிசனங்கள் தீர்க்கதரிசிகள் இந்த ரெண்டுத்தையுமே நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு கொள்வது நல்லது. தீர்க்கதரிசன வார்த்தைகள் எப்படி இருக்கும், அதே மாதிரி தீர்க்கதரிசி எப்படி இருப்பார்கள் அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் இப்ப இருக்கிற தீர்க்கதரிசனங்களும் தீர்க்கதரிசிகளும் எப்படி இருப்பார்கள் தெரியும். ஒவ்வொரு புத்தகத்தை பத்தி அதோட பேக்ரவுண்ட் பத்தி போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் ஏற்கனவே வேதத்தை மனப்பாடம் செய்யுங்க எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டோம். ஆல்மோஸ்ட் அந்த வீடியோ இப்ப நிறைய பேர் பார்த்து அதை கமெண்ட்ஸ் பண்றீங்க, நிறைய பேர் பாக்குறீங்க. நான் ஒரு புத்தகத்தை சுற்றி போடலான் இருக்கும். நான் இப்போ வரலுமே இந்த நம்ம வேதத்தை மனப்பாடம் செய்வது எப்படி வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு, 4 years ஆச்சு. நான் இப்போ வரலுமே நான் அதை திரும்ப சொல்லிட்டு தான் பாத்துக்கிறேன். அப்படி சொல்லி பார்க்கும்போது தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை நான் சொல்லி பார்க்கும்போது இந்த தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசி வசனத்தை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு. அதே நேரத்தில் ஒரு புத்தகத்தை எடுத்துட்டா ஒரு புத்தகத்துடைய காலகட்டங்கள், அதோட சூழ்நிலைகள், அது எப்போ எழுதப்பட்டது, அதுல வர கதாபாத்திரங்கள், அதில் சுற்றிலும் வாழ்கிற ஜனங்கள், இப்படி எல்லா காரியத்தையும் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நம்ம நிறைய காரியங்களை புரிந்து கொள்ளலாம். அதனாலதான் என்ன பண்ணலாம் நினைச்சேன்னா, ஆதி ஆகமத்திலிருந்து அப் டு நம்ம புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு 2 புத்தகத்தையுமே நம்ம ஃபுல்லா ஒரு சுருக்கமா அதை போடுவோம். நீங்க அந்த புத்தகத்துடைய முன்னுரையை பார்த்துட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை நீங்க படிக்கும் பொழுது அது இன்னுமே அந்த புத்தகத்தை ரொம்ப அறிந்து கொள்ள நல்லா இருக்கும்னு பிளான் பண்ணேன். இப்போ நம்ம இடையில இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை நான் சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த தீர்க்கதரிசி கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். இப்போ 2ஐயும் சேர்த்து ஒரே வீடியோவில் கவர் பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா எழுதப்பட்டது. அவர் கிமு 571 எழுதுறார். பொதுவாக இதோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் நேபுகாத்நேச்சர் மூலமா சிறைப்பட்டு போறாங்க. அவங்க 3 காலங்களா சிறைப்பட்டு போறாங்க. ஒன்னு கிமு 605, அதே போல் கிமு 597, அதே போல் கிமு 586. ஃபர்ஸ்ட் அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போறது கிமு 505. அதுலதான் தானியேல் சிறைப்பட்டு போறாரு. அதே மாதிரி கிமு 597 தான் எசேக்கியேல் சிறைப்பட்டு போறாரு. அப்புறம் கடைசியா டெம்பிள் எல்லாமே இடிச்சு தள்ளுறது 586 எல்லாமே கிமு நடக்குது. எசேக்கியேல் 597 சிறைப்பட்டு போய் கேபார் நதி அண்டில இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது தேவன் அவருக்கு நிறைய தரிசனம் தருகிறார். அதான் 1, 2, 3 அதிகாரம் நீங்க படிக்கலாம். இந்த 4ஆம் அதிகாரத்தை தொடங்கும் போது தேவன் எசேக்கியேல் பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஒரு செங்கல் எடுத்து இஸ்ரவேல் தேசத்தை வரைபடமா வரைஞ்சு அதுக்கு விரோதமாய் பாபிலோன் தேசம் எப்படி முற்றுகை போட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீ ஒரு வரையணும் அப்படின்னு சொல்றாரு. எசேக்கியேலும் அதை சுற்றிலும் வரைகிறார். ஒரு கிளே எடுத்து, அது சின்னது இல்ல, பெரிய செங்கல் டைப்ல செஞ்சு கிளே எல்லாம் வச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் பார்ப்பதற்காக அந்த புல் வடிவத்தை அவர் அப்படி செய்யறார். ஏன் இதை செய்யறாருங்கிறத நான் கடைசியில் உங்களுக்கு சொல்றேன். அதே போல் 4ஆம் அதிகாரத்தில் 2-3 வருஷங்களை தாண்டி வரும்போது, 5ஆம் வருஷத்துக்கு மேல தாண்டி வரும்போது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எசேக்கியேல் பார்த்து என்ன சொல்வாருன்னா, நீ ஒரு கணிச்சு படுத்துக்க, நீ படுக்கும் பொழுது நீ திரும்பி படுத்துறாம கைத்தினால கட்டிக்கணும். கிட்டத்தட்ட 390 நாள் இப்ப ஒரு கணிச்சு படுக்கணும். அப்படி ஒரு கணிச்சு படுக்கும்போது சமாரியாவுடைய பாவத்துடைய அக்கிரமத்தை சூப்பறதுக்கு அடையாளமா இருக்கும். 390 நாள் முடிஞ்ச பிறகு 40 நாள் இந்த பக்கம் திரும்பி படுக்கணும், ஒரு கணிச்சு படுக்கணும். அப்பையும் நீ திரும்பி படுத்துற அளவுக்கு உன்னை நீ கையில கட்டிக்கணும் அப்படி சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, 390 நாளும் ஒரே பக்கமா படுத்திருக்கணும். அதுக்கப்புறம் இது சமேரியாவுடைய அக்கிரமத்தை சுமப்பதற்காக இந்த பக்கம் திரும்பி 40 நாளும் இதே மாதிரி படுத்துக்கணும், திரும்பி படுக்கணும். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீ வார்கோதுமை, பயிறு இதெல்லாம் நீ செஞ்சு சாப்பிடணும். இவ்வளவு ஜீன் அளவு தான் தண்ணி கொடுக்கணும். அப்படி அவர் சொல்லிட்டு வரும்போது அதுல ஒரு காரியம் கீழே சொல்லுவார். என்ன சொல்லுங்கன்னா, வார்கோதுமை பயிரெல்லாம் நீ செய்யறதுக்கு மனித கழிவு செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். புரியுமா? கொஞ்சம் கொச்சையா சொல்லணும்னா, மனிதனுடைய மோசன், அதாவது மனித பீ காஞ்சி இருக்கும்ல, நம்ம அந்த நாட்கள்ல மாட்டு சாணத்தை பயன்படுத்துவோம். நல்லா ரொட்டி மாதிரி தட்டி செவுத்துல அடிச்சு காய வச்சு எடுத்து அதை எரிச்சு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம். அது மாதிரி மனித மோசன், மனித பீ அந்த மாதிரி
காயத்தை எடுத்துட்டு வந்து அது மூலியமா எரிச்சு அதுல நீ அப்பத்தை சுடணும் அப்படிங்கிற விஷயத்தை எசேக்கியேல்ட்ட சொல்லுவார். அப்ப எசேக்கியா சொல்லுவாரு, தீட்டான எந்த பொருளும் நான் சிறு வயது முதல் என்கிட்ட போனதில்லை. சரி, ஓகே, ரைட், நீ வந்து மாட்டு சாணத்தை வந்து நீ பயன்படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த ஏன் தேவன் வந்து மனித கழிவை பயன்படுத்த சொன்னார் அப்படின்னு கேட்டா, இந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதுமே ராணுவத்தால சூழப்பட்டிருக்கு, பாபிலோன் தேசத்தால சூழப்பட்டிருக்கு. பொதுவா இந்த இஸ்ரவேல் முழுவதும் வெளியில வர முடியாது, ஏன்னா வந்தா அவங்க கொன்றுவாங்க. முழுவதுமே எரிக்கிறதுக்கு விறகோ மற்ற காரியங்கள் இல்லாத போது ஒரிஜினலாவே ஒரு தேசத்தை முற்றுகை போட்டுட்டானா அவங்க எரிக்க இல்லாத போது உண்மையாகவே நேச்சுரலாவே மனிதனுடைய கழிவைத்தான் எடுத்து எரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்களாம். அந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் தேவனும் அதை சொல்றாரு. பட் எசேக்கியேல் வந்து இல்ல, அது அசுத்தமானது, என் வாய்க்குள்ள ஒன்று போகாது அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் வந்து மாட்டு சாணியை வந்து அவரு சாணத்தை வந்து பயன்படுத்திக்க சொல்லிடுறாரு. இது 4ஆம் அதிகாரத்துல நம்ம இதை படிக்கலாம். இதுவே 5ஆம் அதிகாரத்தை வந்துட்டீங்கன்னா எசேக்கியேல் பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ வந்து மொட்டையை அடிச்சுக்க, உன் தாடி எல்லாம் சேவ் பண்ணிடு, சேவ் பண்ணிட்டு அந்த முடிய கொஞ்சத்தை எடுத்து காத்துல பறக்க விடு, கொஞ்சத்தை வந்து அக்னியில எரிச்சிரு, கொஞ்சத்தை வந்து கத்திரிக்கோளால வெடு, கொஞ்சத்தை முடிச்சு வச்சுக்க பத்திரமா அப்படின்னு சொல்லுவார். அதாவது இந்த காத்துல பறக்க விட்டி அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சிதறடிக்கப்படுவாங்க, அக்னியில எரிச்சிலே அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் எரிக்கப்படுவார்கள், கத்திரிக்கோளை வெட்டின மாதிரி நிறைய ஜனங்கள் வெட்டப்படுவாங்க, கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும்னு சொன்னல, அது மாதிரி என்னை நம்புறவங்க கொஞ்சம் காப்பாற்றப்படுவார்கள் அப்படிங்கறத 5ஆம் அதிகாரத்துல சொல்வார். 8ஆம் அதிகாரத்துல போகும்போது ஒரு இஸ்ரவேல் தேசத்துல நடக்கிற ஒரு காரியத்தை தேவன் அப்படியே எடுத்துட்டு போய் அவர் வந்து ஒரு தரிசனத்துல காட்டார். அங்க ஆலயத்துக்குள்ளேயே இஸ்ரவேல் பெண்கள் வந்து விக்கிரகங்களுக்காக அழுகிறதையும் அதை பார்ப்பாரு. அதே நேரத்தில் ஆலயத்திற்குள்ளேயே வந்து ஜனங்கள் சூரியனை வணங்குற அந்த காரியத்தையும் அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கும். அதையும் சொல்லுவார். பாரு, ஜனங்கள் என்ன செய்யறாங்க, என்னோட ஆலயத்துல வந்து எனக்கு முதுக காட்டிட்டு சூரியனை பார்த்து வணங்குறாங்க, இதனாலதான் இவங்க மேல் நியாயத்தீர்ப்பு வரும் அப்படிங்கிற அந்த வசனங்களையும் அவர் பதிவிட்டு சொல்வார். 9ஆம் அதிகாரம் 10, 11 அதிகாரத்துல ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்படி சொல்ற, அதாவது பைபிள் இருக்கு, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தாவீது வந்து உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வருவார். இப்போ ஊசான் ஒருத்தர் வந்து பெட்டியை தொடும்போது அவரை அடிச்சிருவாரு, உடனே அவன் இறந்து போயிரு. இதே மாதிரி 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலும் போனீங்கன்னா பெர்சிமேசின் மனுஷர்கள் வந்து உடன்படிக்கை பெட்டியை பார்த்துருவாங்க. அதுல கிட்டத்தட்ட 50,070 பேர் வந்து அப்பயே சாவாங்க. இந்த மாதிரி பெட்டியை பார்த்தவர்கள், பெட்டியை தொட்டவர்கள், ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் என்றான்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உடன்படி கிட்ட சேர நிறைய பேர் சாவாங்க. இதுவே பழைய ஏற்பாட்டிலையும் அது சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரி நாங்க கிட்ட நெருங்குற எல்லாரும் சாகரமே அப்படிங்கிற அந்த வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்படி எல்லாம் உடன்படிக்கை பெட்டியோ ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளேயோ மகா பரிசுத்தத்துக்கு யாரு போனாலுமே மரணத்தை பரிசுத்தம் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படாத ஆசாரிகள் யாராவது உள்ள போனா சாகர கண்டிஷன்ல இந்த பாபிலோன் ராஜா மட்டும் சிறைப்பிடித்து வந்து 3வது அட்டம்ப்ட்ல டெம்பிள்லாம் உடைச்சு உடன்படிக்கை பெட்டி மட்டும் அவர் மட்டும் எப்படி ஈஸியா எடுத்துட்டு போனாரு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு யாருக்காவது வந்துருந்துச்சுன்னா இந்த எசேக்கியேல் 9, 10, 11 வந்து இதுக்கு ஒரு விட இருக்கு. ஏன்னா இந்த எசேக்கியேல் 9, 10, 11 இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருக்கிற கேதுரு மத்தியில தான் தேவன் வந்து வாசம் செய்வார், அக்னியா வாசம் செய்வார். அந்த அக்னியா வாசம் செய்யற தேவன் எப்படி வெளியே போனார் அப்படிங்கிற செய்தியை கொண்டதுதான் 9, 10, 11 வசனங்கள். இந்த வசனங்களை படிக்கும் போது எப்படி உடன்படிக்கையில் மத்தியிலே வாழ்ந்த தேவன் எப்படி வெளியே போனார் அப்படிங்கறத முழு தகவலும் இந்த 9, 10, 11 அதிகாரத்திலே காணப்படுகிறது. 12ஆம் அதிகாரத்தில் நீங்க போயிட்டீங்கன்னா எசேக்கியேல் பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, நீ வந்து ஒரு வீட்டுல ஓட்ட போடு, பகல் நேரத்துல பொருள் எல்லாம் எடுத்து வெளியில வை, ஒரு சிறைப்பட்டு போனா எப்படி போவாங்களோ அது மாதிரி நீ சிறைப்பட்டு போறதை ஜனங்கள் பார்க்கணும், அது மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்வார். இவரும் ஜனங்கள் பார்க்க ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு ஓட்டையை போட்டுட்டு மாலை வேளத்துல ஓட்ட வழியா எடுத்துட்டு போவாங்க. ஜனங்கள் கேட்பாங்க, என்ன நீ இது செய்யறது என்ன அடையாளம் கேட்பாங்க. இது மாதிரி தான் எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் வந்து சிறைப்பட்டு வரப்போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாரு 12ஆம் அதிகாரத்துல. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இடுப்பு எலும்பு உடையத்தக்குதான் நீ பெருமூச்சு விட்டு அழணும் அப்படிங்கிற 21ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் வருது. கடைசி
கடைசியா 24ஆம் அதிகாரத்துல வரும்போது, நீ நேசித்த மனைவியை நான் எடுத்துக்க போறேன், ஆனா உன் பாகையை நீ கழட்டக்கூடாது, உன் பாதரட்சியை கழட்டக்கூடாது, நீ துக்கம் கொண்டாடக்கூடாது, அழக்கூடாது, அப்படின்னு அழாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் இதுக்கு கேட்டா நீ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் இந்த மாதிரி தான் அவங்களுடைய நேசிக்கிற பிள்ளைகள், நேசிக்கிற மனைவி, நேசிக்கிற கணவன்லாம் கண்களுக்கு முன்பாக சாவாங்க, ஆனா உங்களுக்கு துக்கம் கொண்டாடுறதுக்குலாம் நேரம் இருக்காது, ஏன்னா அவங்க எல்லாத்தையும் சிறைபிடிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை 24ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார். இந்த 24ஆம் அதிகாரத்தில் கடைசியில் தான் ஒரு மனுஷன் ஓடி வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி கேபார் நதியில கண்ட அந்த சொன்ன எல்லா காரியங்களுமே நடந்ததா சொல்லுவார். சொல்லும் போது தான் அவர் வாய் திறக்கப்பட்டுள்ளது. பொதுவா இப்ப நான் சொன்ன எல்லா காரியங்களுமே நடக்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஊமையா இருந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் ஒவ்வொரு நான் சொன்ன ஒவ்வொரு காரியங்களுமே அவர் டிராமா மாதிரி ஆக்ஷன் பண்ணி காட்டினார். அதே மாதிரி படம் வரைஞ்சு அதை பண்ணி காட்டினார். ஒரு டிராமாட்டிக் ஆக்ட் மூலமா, ஒரு டிராமா மூலமா, ஒரு செய்கை மூலமா தான் 4லிருந்து 24 அதிகாரம் வரலும் இப்ப நம்ம பார்த்த எல்லா சம்பவங்களுமே டிராமா மூலமா செஞ்சார். மொத்தம் இந்த 4லிருந்து 24 அதிகாரத்திலும் மொத்தம் 13 சம்பவங்கள் இருக்கு. நான் உதாரணத்துக்கு ஒரு 6ஓ 7ஓ தான் சொன்னேன். மொத்த காரியத்தையுமே 13 காரியத்தையுமே எசேக்கியேல் டிராமா ஆக்ஷன், சில நேரங்கள்ல தேவன் வாயை திறப்பார், பேசுவார், திரும்பி அவர் ஊமையாயிருவார். நம்ம பழைய ஏற்பாட்டிலே வச்சு ஊமையான தீர்க்கதரிசி யாருன்னு கேட்டா நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லலாம். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 4ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரலும் அவர் ஊமையா இருக்கிறார். அவர் பேசல, எல்லாமே ஆக்ஷன், சில காரியங்களை மட்டும் பேசுவதற்கு வாய் திறக்கப்பட்டது. இதுதான் எசேக்கியேல் புத்தகத்தில் இருக்கிற ஒரு சில முக்கியமான காரியம். இது மட்டும் கிடையாது. எசேக்கியேல மாகு கோகு யுத்தம் இருக்கு, 1000 வருஷ அரசாட்சி குறித்தான காரியங்களுக்கு, இன்னும் இந்த ஒரு நதியை குறித்து தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வருது அப்படிங்கிற காரியம் இருக்கு. அதே போல் இந்த எசேக்கியேல் வாழ்ந்த காலகட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எசேக்கியேல் கேபார் நதியண்டியில இருந்த அதே சமயத்துல தான் தானியேல் அதே பாபிலோன் தேச மாகாணத்தில் இருக்காரு. அதே காலகட்டத்தில் எரேமியா தீர்க்கதரிசி எருசலேம்ல இருக்கார். இந்த 3 நபர்களும் ஒரே காலகட்டத்தில் இருக்கிறாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி கேபார் நதியண்டில் இருக்காரு, தானியேல் தீர்க்கதரிசி பாபிலோன் மாகாணத்தில் இருக்காரு. அதே காலகட்டத்தில் எரேமியா தீர்க்கதரிசி எருசலேம்ல அந்த சிறையிருப்புக்கு மத்தியில் இருக்கார். இந்த 3 பேரும் ஒரே காலகட்டத்தில். சொல்ல போனா இந்த எசேக்கியேல் இங்க உட்கார்ந்துட்டு சொல்றது எல்லாமே எப்படி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எருசலேம் நடக்கிற காரியத்தை லைவா பார்க்கிறோம்ல, அது மாதிரி இவர் இங்க உட்கார்ந்துட்டு எருசலேம்ல என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்கு, நடக்க போகுது, இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிற லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி இந்த சிறைப்பட்டு இருக்கிற பாபிலோன் தேசத்துல கேபார் நதியண்டிலே சிறைப்பட்டு கிடக்கிற மக்கள்கிட்ட இதை சொல்லிட்டு இருக்கார். இதுதான் எசேக்கியேல் புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான கருப்புள். அதனாலதான் எசேக்கியேல் புத்தகத்தை படிக்கும் போது சில பேருக்கு ஏன் புரியுது இல்லைன்னா, இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம புரியாது. 1லிருந்து 3 அதிகாரங்கள் தரிசனங்கள், 4ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரலும் 13 டிராமாட்டிக் ஆக்ஷன் இருக்கு. அதுல அவர் டிராமா மாதிரி செஞ்சு காட்டாரு. 25லிருந்து கிட்டத்தட்ட 39 வரலும் புறஜாதியோட நியாய திருப்பு, எருசலேம் ரீஸ்டோர் ஆகிறது, இந்த மாதிரி காரியம் இருக்கு. அப்புறம் 39லிருந்து கிட்டத்தட்ட 48 வரலும் புதிய எருசலேம், பரம எருசலேம், அந்த நதி, அந்த மாதிரி காரியங்களா இருக்கும். இதெல்லாம் நான் சொன்ன இப்ப இந்த காலகட்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எசேக்கியேல் புத்தகத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான பார்வை கிடைக்கும். இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயம் கிடைக்கும். பாருங்க, இதில் நம்ம ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இந்த தீர்க்கதரிசி 390 நாள் ஒரே பக்கமா படுக்கிறார்னா யோசிச்சு பாருங்க, அவருக்கு எவ்வளவு முதுகு வலி இருந்திருக்கும். இந்த பக்கம் 40 நாள் படுக்கிறார்னா எந்த அளவு முதுகு வலி இருக்கும். அப்பத்தை அப்படி சுட்டு அளவான தண்ணி குடிக்கிறார்னா சரீரத்தில் எந்த அளவுக்கு அவர் பலவீனப்படுவார். இந்த மாதிரி அவர் இடுப்பு எலும்பு நொறுங்கத்தக்கதா பெருமிச்சு விட்டு அழ சொல்லுவார் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல விலா எலும்பு நொறுங்கத்தக்கதாக நீ பெருமிச்சு விடணும் சொல்லுவார். இந்த மாதிரி எப்படி சொல்றதுன்னா, தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தீர்க்க தரிசன வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள். இந்த மாதிரி எசேக்கியேல்
பிள்ளைங்களுக்கு நான் என்னோட பர்சனலாக நான் பார்த்ததுனால இந்த பேரை சொல்கிறேன். இந்த மாதிரி எசேக்கியேல் தீர்க்கதரிசி மாதிரி ஏதாவது தீர்க்கதரிசி இந்த காலகட்டத்தில் பார்க்குறீங்களா? இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி எப்படி இந்த மாதிரிலாம் தேவனுடைய வார்த்தையை தீர்க்கத வசனத்தை சொன்னார்ல, அந்த மாதிரி தீர்க்கதரிசி வசனங்கள் இப்போ ஏதாவது கேள்விப்படுறீங்களா? நீங்க பாருங்க, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி எப்படி தீர்க்கதரிசியோடு டிராவல் பண்றாரு பாருங்க. அந்த தீர்க்கத வசனத்துக்காக தன் வாழ்வை எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறான்னு பாருங்க. இந்த மாதிரி தான் அர்ப்பணிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் இப்போ நீங்க பார்க்குறீங்களா? தீர்க்கதரிசி வசனங்களை பார்த்தோம்ல, இந்த மாதிரி வசனங்கள் கொண்டதுதான் இப்ப இருக்கிற தீர்க்கதரிசி சொல்றாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் பாருங்க. உங்களுக்கு விளங்கும். கர்த்தர் தாமே இந்த பகுதியை ஆஸ்வதிப்பார். வேற பகுதி இருந்தால் உங்களோடு கூட கலந்து கொள்வேன். கர்த்தர் தாமே ஆஸ்வதிப்பார். ஆமென்.